இந்த மங்கம்மா தான் வியாபாரம் பண்ணனா. அவ முகர கட்ட மாதிரியே வியாபாரம் படுத்துக்கிட்டு ஒரு பயலும் வரமாட்டான். ஒரு 5 ரூபாய்க்கு வந்து வாங்கினான். அத்தோட சரி, இன்னும் கடை ஓட்டிக்கிட்டே உக்காந்துட்டு இருக்கிறேன். யாக்கேதா நாம டவுன்லேருந்து எல்லாம் பொருள் எல்லாம் மளிகை பொருள் வாங்கிட்டு வரோம்னு அந்த கடைக்காரன் தாத்தா எப்படி பார்க்குறாங்க பாரு. அதுக்குன்னு எல்லா சாவையும் இந்த கடையிலேயே வாங்க முடியும்? அன்னைக்கு கடலை மாவு கேட்டால் வெறும் வண்டு, சரின்னு போட்டு தக்காளியை கேட்டால் எல்லாம் அள்ளிவி போன தக்காளி. ஒரு பொருள் உதவலக்கா. என்ன கடை வச்சுட்டு இருக்கிறாப்பையே தெரியல. அப்போ கொண்டாந்து எஞ்சிட்டு போடலான்னு தான் அவ்வளோ கோவம் வந்துச்சு. சரி பெரிய மனுஷனாச்சுன்னு கடந்துட்டு போகுதான்னு விட்டடிச்சு விட்டேன். கேட்கட்டு வா, இன்னைக்கெல்லாம் ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம். உள்ளூரில் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறமே ஒரு நல்ல பொருளாக விற்கணும்னுலாம் இல்லை. உதவாத்து குப்பையில் போடுறதெல்லாம் நம்ம தலையில் கட்டி விட்டுறது. தாடியும் மீசையும் நல்லா ரப்பர் வாயை போட்டுக்கிட்டு வாங்கம்மா, என்ன டவுன்ல போய் பொருள் வாங்கிட்டு வரீங்களா? நம்ம கடையிலயே எல்லா பொருளும் கிடைக்கு. என்னத்துக்கு பஸ்ஸில் போய் வாங்கிட்டு தூக்கிட்டு சேரமப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? நம்ம ஊருக்காரு நல்ல பொருளாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி நானும் தேடி தேடி நல்ல பொருளாக வாங்கிட்டு வந்து வச்சா, நீங்கள் வெளியூரில் போய் பொருள் வாங்கிட்டு வரீங்களே, இதெல்லாம் பரவாயில்லையாம்மா? தாத்தோய் அது ஒன்றும் இல்லை. ஒரு வேலையாக போயிருந்தோம், அப்படியே சரி கையோட வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் நம்ம கடையிலே வாங்கிக்கிறோம், ஒன்றும் சலிச்சுக்கிடாதீங்க தாத்தா. நீங்கள் என்னக்கா இவருக்கு பயந்துக்கிட்டு மழுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? யோ தாத்தா, அப்படித்தான் வாங்கிட்டு வருவோம். நீ உளுத்து போனது, நொந்து போனது, இத்து போனது எல்லாம் விற்ப நாங்கள் வாங்கி புழங்கணுமோ? கடையில் பாரு டப்பாவை, அதை நல்ல சோப்பு போட்டு விலைக்கு வைக்கக்கூடாது. அதில் வேறு கடலை மிட்டாயை போட்டு அடைச்சி வச்சிடுறது. அதில் புழு நெண்டிக்கிட்டு தான் என்னமோ தெரியல, வருஷ கணக்காக அந்த மிட்டாய் அப்படியே தான் இருக்குது, வித்தப்பாடு இல்லை. அம்மாடி, என்னம்மா பேச்சு பேச்சுற நீ? அது வாங்கி 6 மாசம் தான் ஆகுது, நீ 1 வருஷங்கிற. பாத்திலக்கா அநியாயத்தை, 1 வருஷம் இல்லையா 6 மாசமா? அத்தானடி, ஒரு 6 மாச கணக்குலையா திங்கிற பண்டத்தை வச்சு வித்துக்கிட்டு இருக்கு. என்ன மனுஷனை போ. சரி நட போலாம், நம்மளுக்கு எதுக்கு ஊர் வம்பு? சும்மா இருக்கா நீங்க? நம்மளுக்கு எதுக்கு ஊர் வம்புன்னா அப்போ ஆர்த்த கேட்கறது? நாமளும் தானே பொருள் வாங்குறோம், ஏன் அப்போ நம்மளை வாங்கலன்னு கேட்குறாங்க. அதனால தானே கேட்குறோம். நல்ல தரமானதான் விற்கணுமா இல்லையா? ஏன்னா ஏன் சவுத்துக்கு தராங்க, காய்ச்சி நம்ம கொடுத்துட்டு தானே வாங்குறோம். இந்தம்மா பொம்பளை, நீ வாங்குற 1 ரூபா கருவேப்பிலை கொத்தமல்லி தலைக்கு வாய் ரொம்ப நீளுது. ஏதோ 1 ரூபா மீந்து போச்சுன்னா கூட சளி மிட்டாய் வாங்கி சப்பிக்கிட்டு போற ஆளு நீனு. நீ என்ன வாய் பேசுற நீ? இங்க பாருங்க தாத்தா, கருவேப்பிலை கொத்தமல்லி தலையோ அதை நாங்கள் காய்ச்சி கொடுத்து தான் வாங்குறோம். நீங்க பேசுறதுக்கு சரியில்லை, பார்த்துக்கிடுங்க. 2 பேரும் மாச்சம் என்னமோ 10,000 ரூபாய்க்கு மளிகை வாங்கி கொட்டுறவளுங்களாட்டம் தான். நாங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்குறோம், இல்லை 10 ரூபாய்க்கு வாங்குறோம். நீங்கள் அப்படியே அள்ளி கொட்டி போடுறீங்களா வாங்கினா மட்டும்? கடையை பாரு, கடையை ஒரு காக்கா குருவி கூட உட்கார்றது கிடையாது. ஆறுனா கடைக்கு வந்தால் கொஞ்சம் குணமாக மனமாக பேச்சினா தானே. மூஞ்ச நல்லா சிடிச்சிடுனே வச்சுக்கிட்டு பொருளும் நல்லா தான் விற்கிறதுல என்ன வேணும்? சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு எப்படி வருவாங்க? நீ வாங்குற 50 கிராமு கடுவுக்கு உனக்குன்னு சேர் போட்டு குந்த வைக்கிற இரு. மிஞ்சி போனா இஞ்சி 5 ரூபாய்க்கு வாங்குவான். அதுக்கு இந்த பேச்சு பேச்சுறான். போமா அங்கிட்டு வாழக்காடிக்கிட்டு காத. ஏடி கீதா, நீ பேசாமட்டுக்கு நாட்டாட்டி அவங்க கிட்ட வாய் கொடுத்து கொடுத்து அவங்களும் அச்சாமக்க மாட்டேங்கிற, அப்படி நீயும் அச்சாமக்க மாட்டேங்கிற. நேராவது வா, நம்ம கிளம்புவோம். அட இருங்கக்கா, எது 5 ரூபாய்க்கு இஞ்சி வாங்குறேண்ணா? அந்த இஞ்சியும் சொத்த இஞ்சியாக தானே தரேன். உளிச்சா வெறும் புழுவா நெண்டுது, உள்ள பொழந்து பார்த்தோமா. நல்ல இஞ்சியாவை வாங்கி வைக்கிறேன் நீ, அது மட்டும். நீ என்னமா அருவக்கட்டத்தனமா பேச்சுக்கிட்டு இருக்கிற? நானும் வலது கடையிலேருந்து வாங்கிட்டு வர மொத்தமா. நான் என்ன உடச்சு பார்த்தா வாங்கிட்டு வர முடியும்? எதனா தெரிஞ்சு பேசுறியா இல்லை பேசணுன்னு பேச்சுக்கிட்டு இருக்கிறியாம்மா? சரி, நீ வேணா வா, ஒரு நாளைக்கு நானும் கூப்பிட்டு போறேன். நல்லதை பார்த்து நீயே வாங்கி கொடு. நான் என்னமோ வேணுக்குன்னே புழு வச்சு இஞ்சியை வாங்கிட்டு வந்த மாதிரி பேச்ச பாரு. நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நீங்க அங்க சொல்லி வாங்கிட்டு வரணும். நீங்க சொல்றது நியாயம்தான், உடச்சி உள்ள பார்த்து வாங்கிட்டு வர முடியாது. நீங்க சொல்லணும், இப்படியே சொத்தையா கொடுத்தா என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நல்லதா வாங்கிட்டு வரணும்ல. சரி அம்மா, இனிமே சொல்லியே வாங்கிட்டு வர. நீ சத்த கிளம்பு. ஏடி கீதா, வாயாடாம பேசாம கிளம்புடி. அந்த பெரியவர் தான் இனிமே நல்லதா வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டாருல்ல, இன்னும் என்னத்தை போட்டு பேசிட்டே கிடக்காத. தாத்தா நாங்க வாரோம், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க, இனிமே நம்ம கடையிலேயே வாங்கிக்கிறோம். சரிம்மா.
இந்த பொம்பளை சொல்ற மாதிரி அந்த டப்பாவுல சுத்த பத்தமா நல்லா கழுவி விலக்கி வைக்கணும். கடை நீட்டா இருந்தா தானே வாங்குறீங்களும் நல்ல பொருள் வாங்குவாங்க. இனிமே என்ன ஆனாலும் அந்த மங்கம்மாவுக்கு மட்டும் முத எதையும் விற்க கூடாதப்பா. இந்த பில்லு வெட்டுற மிஷின் என்னாலும் கையிலேயே போட்டு வெட்டிக்கிட்டு கிடக்கணும். இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க, பரவாயில்லையா தாங்குது. மாட்டுக்கு பில்லு வெட்டுறீல போல. இல்லைம்மா நெட்டவள்ளி, குதிரைக்கு கொள்ளு வைக்கணும்ல, அதுக்கு தான் ஊற வச்சிட்டு இருக்கிறேன். பார்த்தா தெரியல. அப்படியா? அப்ப நீங்க திங்கிறதுக்குன்னு சொல்லுங்க. பாரு, மூஞ்சி அப்படி கோமா வச்சுக்கிட்டா நாங்க பயந்துருமா? நானு கரெக்டா தானே கேட்டேன். ஆமா, மாட்டுக்கு பில்லு நறுக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன குறைஞ்சிருவீங்களோ? இப்ப என்னாடி உனக்கு? ஆமா, மாட்டுக்கு பில்லு தான் நறுக்கிட்டு இருக்கிறேன். அத பாக்குறீல, அப்புறம் என்ன கேக்குற? கேட்டது ஒரு குத்தமா? ஏட்டி இங்கதான் இருக்கியா? நேற்று கடைக்கு போனோம் பார்த்துக்க. ஒரு இதுன்னா பிளாஸ்க்கு காப்பி டீ ஊற்றினா ஆறாமல் இருக்கும்ல, அது ஒன்று வாங்கிட்டு வந்து பாரு, எப்படி நல்லா இருக்குதான்னு. நல்லா இருக்குத பார்க்குறதுக்கு குட்டியா. ஆமாம், இது என்னத்துக்கு உனக்கு? அதுக்கு இல்லடி, சதீஷ் அப்பா ஆஃபீஸ் போகிறாங்கல்ல, அவங்க டீ ஊற்றி கொடுத்தா வச்சு குடிச்சிக்கிடுவாங்க. வெளியில் கடை டீ ஒத்துக்க மட்டும் தான் வயிறு எறியிட ரொம்ப தூள் போட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் டீயோ காப்பியோ போட்டு கொடுத்து வச்சுட்டு குடிப்பாங்கல்ல சூடாராம, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நேற்று. சரி டீ நல்லா தான் இருக்கு. ஏன் நிற்கிற உட்காரு, கொஞ்ச நேரம் போகலாம். அப்புறம் ஏட்டி நெட்டவள்ளி, மாடு எல்லாம் முறைச்சிட்டு கிடக்கு. பத்திராளியாக்காக உருன்னுக்குறாங்க. என்னத்தை அவங்ககிட்ட வம்பிழுத்து வச்சா எதுனா? ஏன் பத்திராளியாக்கா வேதனாச்சும் உரண்டு இழுத்தாளா? இல்லை கீதா, அவளுக்கு என்ன வேலை எப்பயும் போலத்தான். சரி சரி, அப்படிலாம் கொடுவாள் அருவாளில் வச்சு கட்டையில் வச்சு நறுக்கிட்டு கிடக்கணும். இப்போலாம் அதுக்கு மிஷின் வந்துருச்சு. எனக்கா வேலை ரொம்ப ஈஸியாகிட்டு. அது திங்கிற மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அள்ளி போட்டுடலாம். ஆமாம், உக்காந்து நறுக்கிட்டு கிடக்கிறதுக்கு இந்த வேலை எம்பிட்டு ஈஸி தான். ஆனால் அள்ளி ஒவ்வொன்றுத்துக்கும் கொண்டு போடணுமே, அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பேசாமட்டிக்கு எல்லாம் ஒவ்வொரு மக்கரை வாங்கி வச்சிடலான்னு பார்க்குறேன். மக்கரை இருந்துச்சுன்னா அது அதுக்கு முட்டுன்னு போட்டு அள்ளி வச்சுட்டோமா, அப்புறம் கழிச்சு விட்றது எடுத்து கொட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. மாடு மேய்க்கிறது ஈஸியான வேலைன்னு பார்த்தா அதுலேயும் இம்பிட்டு வேலை இருக்குதா? நான் நினச்சிக்கிட்டு சும்மா மாட்டை பிடிச்சி கட்டினா சரி, அங்கேயும் இங்கேயும் பால் கறந்து போடணும். அதுக்கு இம்பிட்டு வேலை செய்யணும். நீ மாட்டை அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி கட்டினா பால் தானாக வந்துடுமா? அங்கங்கே பிடிச்சி மேய்க்கணும், பச்சை பில்லா போடணும், தண்ணி காட்டணும் டயத்துக்கு. மாட்டு கட்டுத்தறியில் சுத்தமாக வச்சுக்கிடணும், இல்லைன்னா மாட்டுக்கு நோவு வந்துடும். எம்பிட்டு வேலைக்கு தெரியுமா? மாடு வளர்க்குறது சும்மா லேசுப்பட்ட வேலை இல்லை, அதுக்கும் அம்பிட்டு வேலை செய்யணும். வேற எல்லா வேலைக்கும் சலுப்பாக இருந்தால் கூட விட்டுறலாம். ஆனால் அந்த மாடு கன்று வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அதுக்கு எதனா தீனி போட்டே ஆகணும், வேலை செஞ்சே தான் ஆகணும். ஒரு உடம்புக்கு முடியலனா கூட நம்ம அதை சும்மா விடுறதுக்குள்ள பார்த்துக்க. அதான பத்திராளியாக்கா, சின்ன வயசில் அதனால தான் நல்லா படிக்கலன்னா மாடு மேய்க்க விட்டுருவோன்னு சொல்லுவாங்க. அது இப்படி கைட்டுமான வேலைங்கிறதுனால தான் சொல்லியிருப்பாங்களோ? பாத்தியா நெட்டவள்ளி, இதுக்கும் இவ்வளோ வேலை இருக்குது. நாம் நினச்சிக்கிட்டோம் அது என்ன சும்மா சாதாரண வேலைன்னு. ஐயோ, எல்லா வேலையுமே சிரமம் தான் போலையே. பத்திராளியாக்கா சொல்கிற மாதிரி நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட மாட்டுக்கு லீவு கிடையாது. அதுக்கு எதனா தீனி கொண்டாந்து போடணும். ஒரு நோம்பி நொடினாலும் அதுக்கு பார்த்தே தான் ஆகணும். அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த வேலையுமே ஈஸி கிடையாது. வேலை அதுக்கு உண்டான வேலை இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும்.